வணக்க மக்களே, நான் உங்க விஜய் ஆத்திஷ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா, கூலி படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுதுல. இப்போ அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு ஒரு சில விஷயங்கள் அதை பத்தி பேசினா மேபி நம்ம பேசுற ஒரு சில விஷயங்கள் நாளைக்கு வந்தா கொஞ்சம் இம்பாக்டா இருக்கும்ல, நமக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ நான் எப்படி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தை ஆல்ரெடி ஒருத்தர் பார்த்துட்டு அந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூமே வந்து கொடுத்துருக்காரு. என்ன ரிவ்யூ கொடுத்துருக்காரு அப்படின்றத ஆரம்பிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த படம் பார்த்தது வேற யாருமே இல்லை, நம்ம டெபுட்டி சிஎம் உதய் சார் தான் படம் பார்த்துருக்காரு. ஸோ படம் பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பயங்கரமான மாஸ் என்டர்டெய்னர் அண்ட் இந்த படம் எல்லா விதமான ஆடியன்ஸுக்குமே வந்து செட் ஆகும் அண்ட் நல்ல ஒரு படம் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இவர் ஒரு பக்கம் இந்த ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்தாலும் அனிருத் ரீசெண்டாக ஒரு செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி வந்து சொல்லியிருக்காரு. நான் யூஸ்வலாக வந்து படத்தை பார்த்தா இந்த ரிவ்யூ வந்து கொடுப்பேன், ஒரு கப்பு போடுவேன், 4 ஃபயர் இமோஜி போடுவேன், அது எப்பயுமே நடக்கிற ஒரு விஷயம் தான். பட் இந்த படத்துக்கு அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா 4 கப்பு போடுவேன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. விச் மீன்ஸ் படத்துக்கு 5க்கு ஒரு 4 பாயிண்ட் கொடுக்கறதா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அவரோட எண்ணிலுமே வந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கு. நான் ஏன் அனிருத் அவரோட இதை பற்றி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அனிருத்தோட ஒரு இன்டர்வியூ பார்த்துருந்தேன். அப்போ அங்கே அந்த இன்டர்வியூவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீங்கள் ஏன் வந்து இந்த ட்விட்டரில் வந்து எப்பயுமே ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள் சைடில் இருந்து அந்த படம் ரிவ்யூ வந்து கொடுப்பீங்களா, ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அனிருத் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் பொதுவாகவே இந்த மாதிரிலாம் கொடுத்துருவேன், பட் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா இப்போ ஒரு நல்ல படத்துக்கு கொடுத்துட்டு அடுத்த இன்னொரு படம் நான் பார்க்கும்போது அந்த படம் எனக்கு பிடிக்காத மாதிரி ஆகிட்டு அப்போ நான் அதை பற்றி எதுவுமே ரிவ்யூ போடாமல் இருந்தால் நிறைய பேர் அதை பார்த்துட்டே வந்து படம் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி வந்து போட்டு அதை நான் என்கரேஜ் பண்ணுறது இல்லை, அதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அப்போ சொன்ன அவர் இப்போ ரீசெண்டாக படத்துக்கு வந்து ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்காரு அப்படின்னாலே படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அடுத்த லெவலில் வந்து போகுது. அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் அவர்களும் சரி அண்ட் இன்னொரு சைடு அனிருத் அவர்களும் சரி, நாளைக்கு படம் ரிலீஸ் 2 பேரும் கோவிலாக போயிட்டு அதை பற்றி வந்து பிரார்த்தனைலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படத்துக்கான ஒரு ஹைப்பை தாண்டி இவங்க இப்படிலாம் பண்ணுறது இன்னுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்னடா பண்ண போகிறாங்க, படம் நல்லா வந்திருக்கா இல்லையான்ற மாதிரியான விஷயங்களும் வந்து யோசிக்க வைக்குது. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பாயிண்ட்டுக்கு வந்து வரும். இந்த படத்தில் எஸ்கேயோட கேமியோ இருக்கா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து படத்தில் எஸ்கேயோட கேமியோ இருந்தாலும் அதிசயத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம விக்ரம் படத்திலே பார்த்தோம்னா நம்ம நிறைய பேர் வந்து முன்னாடியே சொன்னாங்க இந்த படத்தில் வந்து ரோலெக்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து சூர்யா பிளே பண்ண போறாராம். ஆனால் இந்த கேரக்டர் எப்படி படத்தில் எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்றது தெரியல அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் நம்மளுமே நம்பலை. ஏன் நம்பலை அப்படின்னா, ஆல்ரெடி படத்தில் நிறைய பேர் இருக்காங்க, இதில் சூர்யா அவர்களையும் உள்ளே கொண்டு வந்தால் எப்படி படம் வந்து ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகும்னு பார்த்தா கடைசியாக ஒரு கேமியோ மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த படத்தில் அந்த மாதிரி எஸ்கேவை கேமியோக்கு கூப்பிட்டுருப்பாங்களா, எஸ்கே பண்ணியிருப்பாரானா டெஃபினட்டாக பண்ணியிருப்பார், இதில் சந்தேகமும் கிடையாது. ஏன் அப்படின்னா எஸ்கே ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேன் அண்ட் அவரை மாதிரி நல்லா மிமிக்ரி பண்ணுவார், அவரோட அந்த பாடி லாங்குவேஜ்லாம் சூப்பராக பண்ணுவார். ஒரு சில ஸ்டேஜ்லேயும் நம்ம பார்த்துருப்போம் எஸ்கே இப்படிலாம் பண்ணுறது. ஸோ என்ன சொல்கிறாங்க, எஸ்கேயோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேவாவை பற்றி தெரிஞ்சிருந்தோம் அப்படின்ற ஒரு போர்ஷன் நமக்கு வந்து தமிழில் வருது இல்லையா, அதே போர்ஷனை வந்து நம்ம ஹிந்தியில் பார்த்தா அங்கே வந்து தலைவர் இப்படி நிற்கிற மாதிரி ஒரு போஸ் வந்து வருது. அது பேக்ரவுண்டில் தான் இப்படி பேக் ஷாட் தான் வந்து காமிக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த பாடி அந்த ஸ்ட்ரக்சரெல்லாம் பார்க்கும்போது மேபி அது எஸ்கேவாக இருக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதே நிறைய பேர் வந்து இப்போ எஸ்கே தான் அது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மேபி அந்த மாதிரியான ஒரு போர்ஷன் ஒரு பர்டிகுலர் டைம் ஒரு 10 minutes கிட்ட அந்த மாதிரி இருக்குது படத்தில் அப்படின்னா தாராளமாக எஸ்கே வந்து பண்ணியிருப்பாரு. எஸ்கே கேமியோ பண்ணியிருப்பாரா இல்லை பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா, கோட்டு படத்தில் எப்படி ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷம் ஃபுட்டேஜ் கூட வந்து பண்ணி கொடுத்துட்டு போனாரோ, இது தலைவர் படம் அப்படின்றனால படத்தோட டீம் கேட்டால் கண்டிப்பாக வந்து பண்ணியிருப்பாரு. அண்ட் அமெரிக்கான் அவரோட படத்தை வந்து ஸ்க்ரீனிங் பண்ணும்போது கூலி படத்தோட டீம் தான் வந்து பார்த்தாங்க அப்படின்னும் போது எல்லாருமே இன்ஸ்டாகிராம் வந்து டேக் பண்ணியிருந்தாங்க, அதுலேயும் வந்து எஸ்கே அவர்கள் இருந்தார். ஸோ மேபி அப்படி இப்படின்னு கூட்டி கழிச்சு பார்க்கும்போது எஸ்கே கேமியோ பண்ணியிருந்தாலும் அது வந்து பெரிய அதிசயமாக இருக்காது, ஏன்னா இப்போ அதை போட்டு உடச்சிட்டாங்க. ஓகேவா, ஸோ எப்படி இருந்தாலும் நாளைக்கு சர்ப்ரைஸாக ஏதாவது கொண்டு வராங்களான்னு பார்ப்போம். ஓகே, இந்த படம் வந்து எப்படி ட்ராவல் ஆக போகுது, படம் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தா இந்த ட்ரெய்லர் அப்படி இப்படின்னு ஒரு 3 ஆங்கிளில் பார்த்தா எனக்கு வந்து தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கொஞ்சம் கிட்டத்தட்ட பேட்ட ஃபீல் வந்து படத்தில் வரா மாதிரி இருக்க போகுது. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேன்ஷன், அதில் வந்து எப்படி காலேஜ் வார்டனாக இருந்தாரோ ஹாஸ்டல் வார்டனாக இருந்தாரோ இங்கே வந்து மேன்ஷன். ஸோ இந்த மேன்ஷன் வந்து இவர் நடத்திக்கிட்டு எப்படியே ஒரு நார்மலான ஒரு லைஃப் ஸ்டைலில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி இனிஷியலாக வந்து காமிப்பாங்க. அப்படியே பார்த்தா சத்யராஜ் அவருடைய ஃபேமிலி, அதாவது ஸ்ருதி ஹாசன் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்குது. அப்போ நம்ம ரஜினி சார் வந்து அந்த ப்ராப்ளம்லாம் கேட்டு நம்ம ஸ்ருதி ஹாசன் அதெல்லாம் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்களுக்கு நடந்த ஒரு சில விஷயங்கள், அவங்க அப்பாவுக்கு நடந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்லும்போது ஓஹோ இந்த மாதிரிலாம் நடந்திருக்கோ, என் ஃப்ரெண்டோட ஃபேமிலிக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது நான் அங்கே ரெஸ்கியூ பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேபி தலைவர் அப்போ அங்கேருந்து வரும்போது அந்த இன்டர்வல் போர்ஷன் அப்போ தலைவர் யாருன்ற அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் வச்சு அப்படியே படம் வந்து ட்ராவல் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன் பேட்ட படத்தை சொல்கிறேன் அப்படின்னா நிறைய ரீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் அந்த மேன்ஷன் அந்த காலேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னோன்னா, ரெண்டாவது என்னன்னா இந்த படத்தை பொறுத்தவரை ஹீரோயின் அப்படின்ற மாதிரி நம்ம யாருமே வந்து பார்க்கல. ஸ்ருதி ஹாசன் இருக்காங்க, பட் அவங்க தலைவரோட பேரா வருவாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இங்கே வந்து சத்யராஜ் அவங்களோட டாட்டரா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் நம்ம அந்த ட்ரெய்லரை எப்படி இப்படின்னு ஓட்டி பார்த்தா
பார்த்தாலுமே ஹீரோயின் அப்படின்ற மாதிரி வந்து யாருமே வந்து சொல்ல முடியல. போஸ்டர் ஏதாவது ரிவீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஆரம்பத்தில் அதுவுமே ரிவீல் பண்ணலை. ஸோ அதுதான் அந்த போஸ்டர் ரிவீல் பண்ணாமல் நடுவில் ஏதாச்சும் இந்த ட்ரெய்லரில் ஏதாச்சும் சர்ப்ரைஸாக கொண்டு வந்திருப்பார் லோக்கி அப்படின்னு பார்த்தா லோக்கி படத்தில் ஹீரோயின் எதிர்பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இந்த படத்தில் ஹீரோயின் வந்து கிடையாது. ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் டோன் ஆகட்டும் பேட்டை படத்தில், அதே மாதிரி இந்த கலர் டோன் ஆகட்டும், கெட்டப்பாக இருக்கட்டும், ஒரு சில விஷயங்கள் வந்து அப்படியே ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து மேட்ச் ஆகுது. ஸோ இதுலையுமே வந்து தலைவர் வந்து ஒரு கேங்ஸ்டராக இருந்திருப்பாருன்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. நாகார்ஜுன் அண்ட் தலைவர் இவங்க 2 பேருமே யங் ஏஜில் வந்து ஒன்றா தான் இருந்து அப்புறம் உபேந்திராவோட ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகி உபேந்திராக்கு ஏதோ ஆக போய் தான் இவங்க பிரிஞ்சு இவர் நார்மல் லைஃப் ஸ்டைல் வாழ்றாரு, இவர் கேங்ஸ்டர் ஆகிற மாதிரி தெரியுது. எது எப்படி இருந்தாலும் நான் சொல்கிற இந்த கதைலாம் வந்து இப்போதைக்கு நம்ம பார்த்து கேட்கறதுக்கான கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம். நாளைக்கு லோக்கி வந்து ஒன்று குக் பண்ணி வச்சிருப்பாரு, அது என்னன்றதை நாளைக்கு போய் பார்ப்போம். அண்ட் இந்த படத்தை பொறுத்தவரையும் இன்னொரு ஹைப் எங்கே ஏறுது அப்படின்னா அமீர் கான் அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து அமீர் கான் இருக்காரு, ஓகே படம் வந்து அடுத்த லெவலில் இருக்கும், அமீர் கானுக்கு என்ன மாதிரி ரோல் இருக்கும் அப்படின்லாம் யோசிப்போம். எஸ், அமீர் கான் உள்ள வராரு அப்படின்னா நல்ல ஒரு ரோல் இருக்கும். பட் என்ன பொறுத்தவரையும் அவர் வந்து எப்படி விக்ரம் படத்தில் வந்து ஒரு ரோலெக்ஸ் ரோல் வந்து அந்த கடைசி ஒரு 5 நிமிஷம் வருமோ அந்த மாதிரி இவர் இருக்க போறாருன்னு நினைக்கிறேன். பட் அங்கே ஒரு 5 நிமிஷம் வந்துச்சுல, எனக்கு எதுவும் இங்கே வந்து லாஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வர மாதிரி இருக்கலாம். அதாவது இந்த மெயின் வில்லனை போட்டு தள்ளிட்டு அந்த வில்லனுக்கு மேலே இன்னொரு வில்லன் இருக்கிறத நம்ம தலைவர் வந்து மீட் பண்ண போகிறதாவோ இல்லை பார்க்குறதாவோ இல்லை ஒரு இன்ட்ரோ கொடுக்குறதாவோ வச்சிருப்பாங்க. லைக் டு லைக் வந்து ஒரு ரோலெக்ஸ் கேரக்டர் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி வந்து வைக்க போகிறாங்க. சரி, ஓகே. ஒரு பக்கம் வந்து நம்ம இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது உபேந்திரா அவரோட கேரக்டர் ஏதோ சின்னதாக தெரியுது, சத்யராஜ் சாரோட கேரக்டர் வந்து ஏதோ போட்டு தள்ளுற மாதிரியான ஒரு கேரக்டர் கொஞ்சம் மிஸ்டீரியஸாக தெரியுது. ஸ்ருதி ஹாசன் அப்படின் போது அவங்களுக்கு என்ன கேரக்டர் இருக்க போகுது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த சலார் படம்லாம் பார்த்துருப்போம்ல, சலார் படத்தில் ஸ்ருதிஹாசனுக்கு என்ன கேரக்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மூலயமா தான் ஒவ்வொரு ஸ்டோரி அந்த ஒவ்வொரு பார்ட் வந்து ரிவீல் ஆகும். ஸோ தேவா வந்து இந்த மாதிரி வந்து இருக்காரு, தேவாக்கு பின்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றது அவங்க அந்த படத்தை அப்படியே ட்ராவல் பண்ணும்போது தான் அந்த சலாரில் ஒரு விஷயமா ரிவீல் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையுமே வந்து இந்த ஸ்டோரி ட்ராவல் ஆக போகிறதே வந்து ஸ்ருதிஹாசன் வச்சு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்களை வந்து அந்த ட்ரெய்லரில் காமிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ராப்ளம்ஸு அவங்க இந்த இது ஒரு யாரையோ தள்ளிட்டு போகிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்படியே கனெக்ட் பண்ணால் அந்த ஒரு விஷயமும் வந்து தெரியுது. அண்ட் படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ சர்டிஃபிகேட் எதனால் கொடுத்துருக்காங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். மோஸ்ட்டாக நிறைய வைலன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து படத்தோட டீமே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்த படம் வந்து ஏ ரேட்டட் அப்படின்றது நிறைய பேர் வந்து வேற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் அந்த மாதிரி ஏ ரேட்டட் கிடையாது. இது பியோர் வைலன்ஸுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை நிறைய உள்ளுக்குள்ளே வச்சு சுருவி இருப்பாங்கன்னு தோணுது. லியோ படத்தில் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு 5 நிமிஷத்துக்கு வரும். அப்படியே நம்ம தளபதி வந்து புல்லட் ஓட்டிட்டு வருவார், பின்னாடி ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு அந்த ஒரு சீக்வன்ஸ் இருக்கும்ல, அது மூவிங்லே இல்லாமல் அது கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சீக்வன்ஸு பயங்கர வைலண்ட்டாக காமிச்சிருப்பாங்க. பட் அந்த சீக்வன்ஸ் முடிஞ்சுமே நமக்கு வந்து அது பயங்கர வைலண்ட்டாக தான் தெரியும். ஏன்னா தளபதி வருவார், வந்து அவங்க அப்பா கூட சண்டை போடுற மாதிரி இருக்கும், அங்கே வந்து அந்த ரத்தம்லாம் தெரிக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து ஒரு சின்ன போர்ஷனாக காமிச்சிருப்பாங்க, அந்த சேஸை தான் பெருசாக காமிச்சிருப்பாங்க. இங்கே அந்த மாதிரி அந்த சேஸ் சீக்வன்ஸ் எல்லாம் வைக்க முடியாது. ஸோ சேஸ் சீக்வன்ஸ் எல்லாம் வைக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக வைலன்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ஒவ்வொரு கேரக்டருமே வந்திருக்கு. அண்ட் நம்ம ரஜினி சாருக்குமே அந்த ஒரு ஏஜ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதனால் இதில் பெருசாக அந்த சேஸ் சீக்வன்ஸ் அந்த மாதிரியான சீன்ஸ்லாம் வைக்காமல் வைலன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அதனால தான் ஏ கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்து ஒரு யூஷுவல் லோக்கி பேட்டர்னில் இருக்குமா, எல்சியூ பேட்டர்னில் இருக்குமான்னு கேட்டால் எல்சியூவை பற்றி நமக்கு தெரியல, இல்லைன்றது சொல்கிறாங்க. மேபி படம் பார்த்து படத்தோட ஏதாச்சும் ஒரு சில சீக்வன்ஸில் ஏதாவது கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் தெரியல, இப்போதைக்கு இல்லைன்னே வச்சுப்போம். ஆனால் லோக்கியோட பேட்டர்னில் இருக்குமான்னு கேட்டால் எஸ், யூஷுவல் லோக்கி பேட்டர்ன் தான். விக்ரம் படத்தை இந்த படத்தை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரே மாதிரியான விஷுவல்ஸ் தான் இருக்குது. ஏன்னா சத்யராஜ் சார் இந்த ட்ரெய்லரில் சொல்லியிருப்பார், ஒருத்தர் நான் 30 வருஷமாக வந்து ஒளிச்சு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதே தான் நீங்கள் வந்து விக்ரம் படத்தோட ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே வந்து அந்த 30 வருஷமாக நான் வந்து அண்டர் கிரவுண்டில் வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இது ஒரு காரணம் இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி அந்த 30 வருஷம் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். இங்கே வந்து மேன்ஷனில் வந்து அவரை கொஞ்சம் கூலாக அந்த சிக்கிட்டு பாட்டெலாம் போட்டு அவர் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து காமிக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. கொஞ்சம் நல்லா என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்டாக ஒரு ஹீரோ மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபைட் சீக்வன்ஸு பழைய ஒரு விஷுவலை வந்து நடுவில் வந்து கொஞ்சம் அப்படியே டல் பண்ணி ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ மேபி அந்த மாதிரி வந்து ஒரு நம்மக்கிட்டலாம் காட்டுற முகம் வேறு, அவருக்கு வேறு முகம் இருக்குன்ற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் அவருக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்தோ அதெல்லாம் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து அப்படியே படத்தை வந்து எழுதிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பார்த்தா அந்த ட்ரெய்லர் கட்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது. பட் ஏன் ட்ரெய்லரை வந்து இன்னும் மாசாக சூப்பராக கொண்டு போகலன்னா அங்கே நம்ம ஒரு ஹைப் ஏறிட்டு அதே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். நம்மளோட இமேஜினேஷன்லாம் எப்பயுமே பெரிய லெவலில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இமேஜின்லாம் பண்ணிட்டு வராதிங்க. ட்ரெய்லர் இவ்வளோ தான். இதை பார்த்துட்டு படம் பாருங்கள், படம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான் ட்ரெய்லர் வச்சிருக்காரு. ஸோ நாளைக்கு ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அப்படி இப்படின்னு போனாலும் கொஞ்சம் அப்படின்னாலும் அங்கங்கேருந்து ரிவ்யூ வர ஆரம்பிச்சிடும். பெங்களூர் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு நமக்கு ஏர்லி ஷோஸ் வந்து விடுறாங்க. பட் தமிழ் அப்படின்றது 9 மணி ஷோவில் தான் வருது அப்படின்னு நினைக்கிறேன். அதர் லாங்குவேஜஸ்லாம் கொஞ்சம் ஏர்லியராக வந்து விடுறாங்க. பார்ப்போம் ரிவ்யூஸ்லாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நானும் படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குறேன்.